சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடித்த அதிர்ஷ்டம். நீதிமன்றம் சொன்ன ஒரே வார்த்தை, தேர்தல் ஆணையம் கையில் சென்ற அதிகாரங்கள். ஓ பன்னீர்செல்வத்திற்குத்தான் இரட்டை இலை சின்னம். ஒருங்கிணைப்பாளர் பதவியை நாங்கள் ஓ பன்னீர்செல்வம் பெயரை மட்டும்தான் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியோ அல்லது பொதுச் செயலாளர் பதவியோ நாங்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் பதிவு செய்யவில்லை என்று வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தற்பொழுது திடுக்கிடும் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு பதவி ஆசை வேண்டாம், நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன். ஆனால் எடப்பாடியும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு முக்கிய பதவிகளை வழங்குங்கள். ஒரே நேர்கோட்டில் செல்வோம். அதிமுகவின் எதிரி திமுக தான். வீழ்த்துவதற்கு அனைத்து யுக்திகளையும் நாம் பயன்படுத்துவோம். திமுகவிற்கு எதிராக ஒரே முழக்கமாக நம்மால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அதிமுகவின் நல்லாட்சியில் செய்த நலத்திட்டங்கள், மக்களின் பயன்கள் அடைந்ததையும் வளர்ச்சியையும் சதவீதமாக குறிப்பிட்டு திமுகவின் ஆட்சியில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் மிகவும் மோசமாகவும் அச்சுறுத்தலாகவும், தமிழக சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமான முறையில் இருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இனியும் திமுகவிற்கு யாரும் ஓட்டுக்களை செலுத்த வேண்டாம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மிக மோசமான முறையில் ஊழல்கள் தலைவிரித்து ஆடியுள்ளது என்பதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்பதை தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாஜி அமைச்சர்களிடமும் மூத்த நிர்வாகிகளிடமும் கூறியுள்ளார். 2021 3.5% வித்தியாசத்தில்தான் நாம் தோற்கடிக்கப்பட்டோம். ஆனால் மக்களவை தேர்தலில் ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியவில்லை. அதற்கு முன்பாக நடந்த 7 தொகுதிகளில் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், ஊராட்சி தேர்தலாக இருக்கட்டும், அனைத்திலும் தோல்விகளை மட்டும்தான் நாம் தழுவியுள்ளோம். இதற்கு காரணம் அதிமுகவின் பிரிவுதான். ஒரு கட்சியை வழிகொடுத்த வேண்டும் என்றால் அதன் கட்டமைப்பையும் ஒருங்கிணைப்பையும் உருவாக்கி எதிரியை வீழ்த்துவதற்கு திட்டம் போட வேண்டும். கட்சியை சிதைந்து கிடந்தால் எதிரியை வீழ்த்துவது கடினம். எதிரி நம்மளை வீழ்த்தி விடுவார்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதாரத்துடன் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது மிகவும் மோசமான நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார் OPS அவர்கள். நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் OPSற்கு சாதகமாக கூறும் என்றும் வழக்கறிஞர் கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.